நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து என்ன நடந்துச்சு, இந்த வீக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். டுடே பீயிங் ஃப்ரைடே வி வில் ஹேவ் டு டூ த வீக்லி ரிவ்யூ. கேப் டவுன் ஓப்பனிங் இருந்துச்சு வீக்கோட ஸ்டார்டிங்ல. ஆஃப்டர் தட் நேத்தியோட க்ளோசிங் வாஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். நம்மளோட லெவல்ஸ் இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும்னு தேவைப்பட்டுச்சு. நம்ம மார்க் பண்ணி இந்த லெவல்ஸ்க்கு மேல க்ளோஸ் ஆகணும்ட்டு அண்ட் இட் டிட் க்ளோஸ் அபவுட் திஸ். ஐ ஜஸ்ட் ஹோப் இட் சஸ்டெயின்ஸ் திஸ் பாயிண்ட் டுடே. அதாவது 17,236 பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அகெயின். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் ஆர் நெகட்டிவ். உங்களுக்கு நாஸ்டாக் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் டவுன். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வேர் pretty much sideways, whereas ஏஷியன் மார்க்கெட் மார்னிங் நீங்களே பாக்குறீங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ், ஃபுல்லா ரெட்டா இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நேத்து நைட்டும் நெகட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லயும் இட்ஸ் pretty much நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் 6:30 AM டுடே கைண்ட் ஆஃப் சைட்வேஸா இருக்குது. இட் ஹசன்ட் மூவ் டவுன் மச், பட் பாசிட்டிவாகவும் பெருசா இல்லை. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ கேப் டவுன் ஓப்பனிங் இன் நிஃப்டி பேஸ்ட் ஆன் எஸ்டிஎக்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ். நேத்தியோட லெவல்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிஃபோர் தட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். தட் வி வில் ஹேவ் டு செக் இட் அவுட் டெய்லி. இந்த ப்ரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா, அதாவது அக்டோபர் ஹைக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி மச் பாசிட்டிவ் ஃபார் ரிலையன்ஸ். அண்ட் அதுக்கு மேல தான் நேற்று க்ளோஸ் ஆயிருக்குது. நேற்று ஒரு கேப் அப், ஒரு ஸ்லைட் கேப் அப், அதுக்கப்புறம் நல்லா பாசிட்டிவாவே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு ரிலையன்ஸ். இந்த கேப் மேபி ஃபில் ஆகலாம் இந்த டேஸ் டு கம். மேபி இன்னைக்கே கூட ஃபில் ஆயிடலாம் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் ஓப்பனிங் நல்லா ஃபில் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே தான் போகும் ரிலையன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ வி கேன் ஹோப் தட் நிஃப்டி ஆலோ ஃபாலோ சூட். அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பாசிட்டிவா இருக்கும். மேபி இன்னைக்கு செகண்ட் ஆஃப் த டேலயே பாசிட்டிவா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. லெட் த மார்க்கெட் ஓப்பன் அண்ட் தென் வி வில் டிசைட் ஆன் தட். நேத்திய லெவல்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பார்த்துருவோம். ஸோ நேற்று மார்னிங்கே கேப் அப் ஓப்பனிங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தெர் வாஸ் நோ ஸ்டாப்பிங். இட் வாஸ் அ ஒன் சைடட் மூவ் எஸ்டர்டே போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஜம்ப் டு டுடேஸ் லெவல்ஸ். இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது, இன்னைக்கு எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட இனிய லெவல்ஸ் 17,508ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த டே. வேற 7,338ல சப்போர்ட் இருக்கு. ஹோப்ஃபுல்லி மார்னிங்கே இந்த சப்போர்ட் அதை டெஸ்ட் பண்ணும். இங்க இந்த சப்போர்ட்டை காப்பாத்துறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க we don't have any other option than going short for the day. Let the market open and then we will decide upon it. Let's see how Bank Nifty has panned out. It's on the similar lines, gap up opening and straight away அதுக்கப்புறம் மேல தான் போச்சு. நமக்கு திருப்பி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கல நேத்து. So these are the levels for today. 37,044 is an important resistance. It's almost நேத்தியோட ஹை தான். அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா we can go long, which is very difficult given the global scenario. Whereas 36,692ல நமக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க we will go short on Bank Nifty. Market open ஆகட்டும். Let the first hour go through. அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா I'll update. Till then, thank you.